பழனியாண்டி மீது ஏற்கனவே பல புகார்லாம் இருக்குது. அந்த பகுதியில் பல கட்டா பஞ்சாயத்து பண்ணுறாரு, ரவுடித்தனம் பண்ணுறாரு, இவர் மக்கள் பிரதிநிதியாக செயல்பட மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டுலாம் இருந்திருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இப்போது பழனியாண்டி தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர் தான் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. ஆனால் நேற்றைய தினம் அந்த காட்சி வெளிவரும் பொழுது பார்க்கவே ரொம்ப பதற்றமாக இருக்கிறது. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சர்வாதிகாரி போல தான் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கலாம், இங்கே அமைச்சர் செவில் அறிஞ்சதை பார்க்கலாம். ஒரு அமைச்சர் ஒரு பட்டியலினத்தவங்களை காலை விழ சொன்னார். இங்கே ஒரு அமைச்சர் கல்லை கொண்டு அறிஞ்சு அடித்தார். அப்பா ஸ்டாலின் ரயிலில் ஒருத்தனை அடித்தார். தாக்குதல் நடத்தப்பட்டு 4 நாட்கள் ஆகிறது. இதுவரையிலும் காவல்துறை ஒரு வழக்கு பதிவு கூட செய்வதற்கு தயங்குகிறது. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் இறுதி அறிக்கையை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிகிதா என்பவர் கொடுத்த புகாரே ஒரு பொய் புகார். அவங்கள்ட்ட நகையும் இல்லை, நகையும் காணாமல் போகலை. இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நடந்தேறி இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட நபர்களை அந்த சுட்டு பிடிக்கிறது, கையால் உடைக்கிறது, மாவு கட்டு போடுறது, பாத்ரூமில் வழுக்கி விழுறது, இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து ஏறி கொண்டிருக்கிறது. வணக்கம் மக்களே. நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பெற்று தருவதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி அந்த மக்களுக்கு எதிராகவே செயல்படுவது என்பது இந்த ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கரூர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரியை கண்டறிந்து அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஒரு செய்தியாளர் உட்பட ஒரு கேமராமேன் படு மோசமாக இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அதோடு மட்டும் இல்ல, அவருடைய உபகரணங்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து தான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அவர்களும் இன்னைக்கு தனது கடுமையான கண்டனங்களை திமுக அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் பழனியாண்டி. இவர் சட்டவிரோதமாக கரூரில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கல்குவாரி நடத்தி வரப்பட்டதா செய்திகள் வந்திருக்கிறது. இது குறித்து செய்தி சேகரிப்பதற்காக தனியார் ஊடகத்தை சார்ந்த ஒரு செய்தியாளர் மற்றும் கேமராமேன் 2 பேருமே ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அந்த கல்குவாரி பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. சென்ற இடத்துல அந்த பழனியாண்டி எம்எல்ஏ அவருக்கு ஆதரவான ஆட்கள்லாம் இவரை தடுத்து நிறுத்து பல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த சட்டவிரோத கல்குவாரியை படம் பிடித்து செய்தி சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கே வந்திருக்கக்கூடிய பழனியாண்டியுடைய ஆதரவாளர்கள் அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, அவருடைய வைத்திருக்கக்கூடிய கேமரா உட்பட்ட பல உபகரணங்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இதோட முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இப்போது பழனியாண்டி தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் அந்த காட்சி வெளிவரும் பொழுது பார்க்கவே ரொம்ப பதற்றமாக இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய தேவைகள் தான் பூர்த்தி செய்யணும். அவருக்கு என்ன தேவை, எங்கே பிரச்சனை இருக்குது அதை தான் தீர்க்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ரவுடி போல, ஒரு குண்டர் போல இன்னைக்கு செய்தியாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல் என்பது உண்மையிலே இது எம்எல்ஏவா அல்லது ரவுடியாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா அவங்க தான் இது போன்ற செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சர்வாதிகாரி போல தான் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கலாம், இங்கே அமைச்சர் செவில் அறிஞ்சதை பார்க்கலாம். ஒரு அமைச்சர் ஒரு பட்டியலினத்தவங்களை காலை விழ சொன்னார். இங்கே ஒரு அமைச்சர் கல்லை கொண்டு அறிஞ்சு அடித்தார். அப்பா ஸ்டாலின் ரயிலில் ஒருத்தனை அடித்தார். இப்போ இவரே கேமராவை பிடிங்கி அடிக்கிறாரு. தொடர்ந்து இந்த போன்ற ஒரு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதுதான் இந்த ஆட்சியாளருடைய எண்ணமாக இருக்கிறது. இதை கண்டித்து தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். உண்மையிலே ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குகிறது? ஆளுங்கட்சி எம்எல்ஏன்றதுனால அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? ஒரு மக்களுடைய பிரச்சனையை ஒரு சட்டவிரோத செயலை படம் பிடித்தால் உடனே அவங்களை தாக்குவதா அப்படின்னு சொல்லி தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு பல பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் பழனியாண்டி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டு 4 நாட்கள் ஆகிறது. இதுவரையிலும் காவல்துறை ஒரு வழக்கு பதிவு கூட செய்வதற்கு தயங்குகிறது. காரணம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ. இப்படி தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, பொதுமக்களுக்கு ஒரு நீதி, இப்படி தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே அவர் தாக்கப்பட்ட சம்பவம் வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லப்படலை, காட்சிகளாக அங்கே காமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஏன் காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பழனியாண்டி மீது ஏற்கனவே பல புகார்லாம் இருக்குது. அந்த பகுதியில் பல கட்டா பஞ்சாயத்து பண்ணுறாரு, ரவுடித்தனம் பண்ணுறாரு, இவர் மக்கள் பிரதிநிதியாக செயல்பட மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டுலாம் இருந்திருக்கு. இந்த நிலையில் கட்சியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது, இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் இந்த கட்சிக்கு தேவை அப்படின்னு அந்த தலைமை சொல்ல வருதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கு. இப்படியாப்பட்ட நபரை நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்ததற்கு மக்கள் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதில் கூற வேண்டும். மக்களே, நம்ம அடுத்ததா ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்ன அப்படின்னாக்கா, திருபுவனம் அஜித்குமார்
அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் இறுதி அறிக்கையை சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சிபிஐ சொல்லப்பட்டிருக்குன்னா, நிகிதா என்பவர் கொடுத்த புகாரே ஒரு பொய் புகார். அவங்கள்ட்ட நகையும் இல்லை, நகையும் காணாமல் போகலை. அவங்க கொடுத்ததே ஒரு பொய் புகார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் எந்தவித உண்மை விசாரிக்காமல் ஒரு அப்பாவி காவலாளியை அடித்தே கொன்றிருக்கிறது காவல்துறை அப்படின்னு சொல்லி தனது இறுதி அறிக்கையை சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு இந்த கேஸை முடிச்சு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீதிபதி ஏன் முடிச்சு வைக்கணும்னு சொல்கிறீங்கிற போது தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா நகையும் காணாமல் போகலை, அவங்கள்ட்ட நகையும் இல்லை, ஆனால் பொய் புகாருங்கிற அடிப்படையில் இவர் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா ஏன் அந்த நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கலை? ஏதாவது முன்விரோதம் நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு இந்த வழக்கை சில நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஜாமீன் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, என்ன வழக்கிற்காக எங்களை கைது செய்திருக்கார்கள்னு சொல்லி எஃப்ஐஆரில் குறிப்பிடலை, எனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 பேர் ஜாமீன் அப்ளை பண்ணுறாங்க. பொய் புகார் கொடுத்து நகையும் இல்லை, நகையும் காணாமல் போகலை. அந்த புகார் நீங்கள் எப்படி விசாரிச்சிங்க? விசாரிச்சது மட்டும் இல்லை, அவனை அடிச்சே கொண்டிருக்கீங்க, இதில் உங்களுக்கு ஜாமீன் வேறு வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜாமீன் ரத்து பண்ணியிருக்குது இன்றைக்கி நீதிமன்றம். இந்த சூழ்நிலையில் அஜித்குமார் தாய் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேசக்கூடிய காட்சி என்பது மனதை உருக்குகிறது. ஒரு அப்பாவி இளைஞன் வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கி ஒரு காவலாளியாக ஒரு வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல காவல்துறை இது போன்று ஒரு பொய் புகாரை பெற்றுக்கொண்டு ஒரு அநியாயமாக ஒரு உயிரை பறித்திருப்பது என்பது உண்மையிலே வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவங்களே சொல்கிறாங்க, என் பையன் எந்த தவறும் பண்ணல, இன்றைக்கி நீதிமன்றமே சொல்லியிருக்கு அவன் ஒரு நிரபராதின்னு, ஆனாலும் என்னோட பையனோட உசுரை திரும்பி வந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம், இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நடந்தேறி இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட நபர்களை அந்த சுட்டு பிடிக்கிறது, கையால் உடைக்கிறது, மாவு கட்டு போடுறது, பாத்ரூமில் வழுக்கி விழுறது, இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து ஏறி கொண்டிருக்கிறது. குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய வழக்கில் முறையாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தந்தால் அவர்கள் அடுத்த குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்க, நீங்கள் கைகளும் உடைக்க மாட்டீங்க. நம்ம பார்க்கலாம், கோயம்புத்தூரில் நடந்த அந்த கூட்டு பாலியல் சம்பவம் என்னாச்சு? அவன் பல சம்பவம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் அப்போவே அதில் கரெக்டாக விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தா ஏன் இந்த சம்பவத்தில் ஈடுபட போகிறான்? காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் அவர்களுடைய பணியை நேர்மையாக செய்து சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் தடுக்க முடியும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. மக்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.